ஸோ இப்போ இது மாதிரியான ஒரு மாடர்னான இன்ட்ரோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி தான் அவுட்புட் வர போகுது. ஆக்சுவலாக வேறு லெவலான ஒரு மாடர்னான ஒரு இன்ட்ரோ உங்கள் யூடியூப் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ஷார்ட் ஃபிலிம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி 16:9 ரேஷியோ எடுத்துகிட்டு ஒரு இமேஜ் அப்படிங்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஒயிட் கலர் இமேஜை ஒன்று எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு உங்கள் இன்ட்ரோ வேணுமோ அந்த செகண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 செகண்ட்ஸ்க்கு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லேயர் கிளிக் பண்ணி அதில் டெக்ஸ்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களோட சேனல் நேமோ இல்லை உங்களோட லோகோவோ என்ன வேணுமோ அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறேன், உங்களுக்கு லோகோ வந்தால் லோகோவே டேரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இமேஜாக யூஸ் பண்ணி. ஸோ இப்போ என்னோடய சேனல் நேம் வந்து ஜஸ்ட் நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு நான் ஒயிட் கலருக்கு பதிலாக நான் பிளாக் கலர் கொடுக்குறேன். ஏன்னா பேக்ரவுண்டில் நான் ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்த பின்னாடி இதுக்கான அனிமேஷன் பார்த்தீங்கன்னா நான் பாப் அப்படிங்கிற அனிமேஷன் யூஸ் பண்ணுறேன். அதே நேரத்தில் அதோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ண மறந்து போயிட்டேன். நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அது 1.5 2 வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் லைன்டு பாக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபுல் ஷேப் பாக்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் பேக் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணி அந்த ஃபுல் சாலிட் பாக்ஸ் இது அதை சூஸ் பண்ணி கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாக்ஸ், ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி கரெக்டாக அதுக்கு வந்து சென்டர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி சென்ட் பேக்வேர்ட், பிரிங் பேக்வேர்ட் அது மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் போய்டும், டெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டெக்ஸ்ட்டு க்ரியேட் ஆகி கொஞ்சம் நேரம் கழித்து தான் இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகணும். ஸோ இது அனிமேஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் பாப் டவுன் கொடுக்குறேன். அண்ட் இதோட ஸ்பீட் 1.5க்கு வச்சுக்கிறேன், இல்லை 2 கூட வச்சுக்கலாம். ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு, பாக்ஸும் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் ட்ராயிங் இருக்குல்ல அந்த பாக்ஸு, ஸோ அது கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன் பின்னாடி பேக் சைடில். அப்போ தான் டெக்ஸ்ட்டு க்ரியேட் ஆன இது க்ரியேட் ஆகும். ஸோ அடுத்து இன்னொரு ட்ராயிங் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பாக்ஸில் வந்து இது வந்து ஒன்லி அவுட்லைன் மட்டும் வரும். இது மாதிரியான டைப் பாக்ஸ் க்ரியேட் பண்ண போதும். ஸோ இது மாதிரி பாக்ஸ் வந்து இதில் வந்து இது மாதிரி நிறைய பாக்ஸாக போட்டுகிட்டே வாங்க. உங்களால் நான் வந்து ஒரு 4 பாக்ஸ் போட்டிருக்கேன். உங்களால் எத்தனை பாக்ஸ் போட முடியுமோ அத்தனை பாக்ஸ் போட்டுக்கோங்க. அனிமேஷன்ஸ்லாம் பக்காவாக மாட்டினா சூப்பராக வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் நிறையா பாக்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ க்ரியேட் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதோட அனிமேஷன் வந்து ஆல்ஃபா இல்லை, ஜஸ்ட் அந்த ஹேண்ட் ரைட்டிங் அதை கிளிக் பண்ணிட்டு அனிமேஷனில் வந்து ட்ரா பை ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இதுக்கு எவ்வளோ ஸ்பீட் கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பீட் கம்மி பண்ணிக்கோங்க. 2 தான் இதோட மேக்ஸிமம், 2 தான் கம்மி பண்ண முடியுது. ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஃபுல்லாக அந்த இமேஜ் கடைசி வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் எல்லா லேயருமே. அதுதான் ஃபைனல் கட். ஸோ கரெக்டாக எக்ஸ்டெண்ட் பண்ண பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்டெண்ட் இது மாதிரி லேயர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ப்ளே பண்ணும்போது நம்ம க்ரியேட் பண்ண எஃபெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ அந்த ஃபைனல் எடிட் நம்ம பண்ண போதும். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம வந்து இதில் அவுட்புட் வந்து எடுக்கணும். ஸோ எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் இது மாதிரியான வித்தியாசமான டுட்டோரியல் வேணும், இன்ட்ரோ அவுட்ரோ இல்லை யூடியூப் வீடியோவே எடிட் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோவை நான் சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ திரும்ப ப்ளஸ் கிளிக் பண்ணி 16:9 ரேஷியோ எடுத்துகிட்டு அந்த எக்ஸ்போர்ட்டான வீடியோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சென்ட்ரல் ஆப்ஷன் இருக்கும் பேன் அண்ட் ஜூம். ஸோ இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் தெரியும், அது ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. சைனில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜூம் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எண்டிங் அப்போ ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து நிற்கும். அப்போ தான் நமக்கு அந்த மாடர்னான அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ணியாச்சு, வேறு லெவலில் அவுட்புட் வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையிலேயே பிடிச்சதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா இல்லையா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.